இங்க முத்து மீனாவை எப்படியாவது அந்த ஃபினான்சியரோட கடனை அடைச்சி மாமாவோட நம்பிக்கையை நம்ம கண்டிப்பா நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த கட்டமா பணத்தை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எடுத்த உடனே இந்த பக்கம் மீனா முத்து தனக்காக முதல்ல எடுத்து கொடுத்த அந்த தங்க செயினை வித்துருவோம். சொல்லப்போனா அதை வித்தாலே ஒரு 5 லட்சம் ரூபாய் வரும். அந்த 5 லட்சம் ரூபாயை ஃபர்ஸ்ட் ஃபினான்சியர்ட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வெறும் 43 லட்சம் தான் வரும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட முத்துக்கு செம்ம ஷாக் ஆகுது. மீனா, இத்தனை நாள் கழிச்சு நான் உனக்காக வாங்கி கொடுத்துருக்க செயின் இது, இதை நீ வித்துலான்னு சொல்றியே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. அதுக்கு மீனாவும், இங்க பாருங்க, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நீங்க எனக்கு செயின் வாங்கி தருவீங்க. ஆனா இந்த வீடு மாமாவோட சொத்துங்க, அவரோட உழைப்பு, அதை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதை நாம தானே காப்பாற்றணும். அதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செயினை வித்து நம்ம கண்டிப்பா பணத்தை கட்டினாதான் சரியா வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க. அப்ப இதை கேட்ட முத்துவும், சரி மீனா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபாய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அடுத்து அவங்க பிளான் பண்றாங்க. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ முத்துவும், மீனா எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு, நாளைக்கு காரை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். சொல்லப்போனா நம்ம வேன் வாடகை கூட்டிருக்கோம்ல, அந்த வேனை லீஸுக்கு எடுக்கலாமா இல்லை வேற ஏதாவது பண்ணலாமாங்கிறத நான் ஒன் டேல யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பற்றியே சொல்கிறாங்க. அப்போ இதை கிட்ட மீனாவும், சரிங்க பார்த்தீங்களா, ஒரே நாள் நைட்டில் நம்மளால் 5 லட்சம் ரெடி பண்ண முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தடுத்தா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனையை தீர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி மீனா நம்பிக்கையோட முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவும், பரவாயில்ல மீனா, நீ என் கூட இருக்கிறதுனால தான் என்னால் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஈஸியாக என் லைஃப்பை மூவ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா ஸ்ருதியும் ரவியும் தான் வந்திருக்காங்க. அப்போ ரவியும், டேய் முத்து, இந்த பணம் கட்டுற விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்டுட்டு இந்த பக்கம் முத்துவும், அதுக்கு உனக்கு எதுக்கடா பிரச்சனை, விடுறா, அதை நானும் மீனாவும் பார்த்து சமாளித்து கட்டிடுறோம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் எல்லா பிரச்சனையும் தான் தலையில் எடுத்து போட்டுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரவியும், என்னடா கடன் எல்லாத்தையும் நீயே ஏற்றுக்கிட்டனா, அப்போ நானும் இந்த வீட்டில் பங்கு இருக்கால் தானே, அப்போ என் சைடில் இருந்து நான் உனக்கு எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே முத்துவும், அதெல்லாம் வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதியும், அப்படிலாம் விட முடியாது முத்து, இந்த கடன் 48 லட்சம், இதை 2 பாதியாக பிரித்து ஒரு பாதியை நீங்கள் கட்டுங்க, மீதி பாதியை நாங்கள் கட்டுறோம். சொல்லப்போனால் எங்களுக்கும் இந்த கடனை கட்டுற அளவுக்கு ஒர்த் இருக்கு, எங்களோட சைடில் மாமா இந்த சொத்தில் ரவிக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரவியும் இதில் உள்ள பூந்து பணத்தை கட்டினா தானே சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ரொம்ப தெளிவாக பேசி இந்த விஷயத்த 2ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் மீனாக்கு இன்னுமே உத்வேகம் வருது. பார்த்தீங்களாங்க, இப்போ கடன் இன்னும் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் ஆர்வத்தோட இந்த கடனை நம்ம 3 மாதத்துக்குள்ளே முடிச்சு இந்த வீட்டை மாமா பேருக்கு மறுபடியுமே நம்ம எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் விஜயா கிட்ட யாருமே பேசுறது இல்லை, ஏன் அவங்க கிட்ட நெருங்கிறது கூட கிடையாது. வேணும்னா சாப்பிட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீனா எப்பவும் போல சமைச்சு வச்சிடுறாங்க. சமைச்சு வச்சுட்டு போகும்போது கூட வேலைக்கு போகும்போது இங்கே விஜயாவை கூப்பிட்டு, அத்தை சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிடணும்னா சாப்பிடுங்க, இல்லை காஃபி ஏதாவது வேணா சொல்லுங்கள் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு இங்கே விஜயாவால் வாயை திறந்து பேச முடியாது. அவங்களும் வேணாம், நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மீனாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மீனாவும், சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெக்கரேஷன் வேலையும் பூ சேல் பண்ணுற வேலையும் பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில், இந்த சிந்தாமணி நம்மளை ஏமாத்திட்டாங்களே, இப்படி ஏமாற்றி நம்ம கழுத்து அறுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக மனோஜ் வராரு. அவரும் இந்த பக்கம் பிரியாணி பொட்டனை வாங்கிட்டு வந்து, அம்மா வாமா, நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேபிளில் உட்கார போகிறாங்க. அப்போ விஜயாவும் ரொம்ப கோபத்தோட மனோஜ் கிட்ட எந்திரிச்சு வந்து, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க, ஏண்டா இது 48 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, இப்போ இதை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தெரியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையாடா அப்படின்ற மாதிரி மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு மனோஜ் எந்திரிச்சு நின்றுட்டு, மா நான் என்னமா பண்ணுவேன், என் பிஸ்னஸில் லாஸ் ஆச்சு, பணம் வேணும்னு கேட்டேன், நீ தான் இந்த மாதிரி அப்பாவோட சைனை போட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்து கடன் வாங்கலான்னு சொன்னேன், உன் பேச்சு கேட்டு தான் கடன் வாங்கினேன், இப்போ லாஸ் ஆகி போச்சு, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, என்னால் இந்த பணத்தை கட்டுற அளவுக்குலாம் ஒர்த் இல்லை, எனக்கு என்ன ஷோரூமை ரன் பண்ண மட்டும் தான் முடியும், அதுவுமே இப்போ நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்து என்ன ஆக போதும் எனக்கு தெரியல, அதனால என்கிட்ட இதை பற்றி பேசி என்ன நடக்க போகுது சொல்லு, அதான் ஆல்ரெடி முத்து கட்டுறேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை, அவனே கட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இவரு ஒரு பக்கம் ரொம்ப தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க விஜயாக்கு, இவ்வளோ நாளாக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மனோஜ் எந்த அளவுக்கு சுயநலவாதி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் இந்த பக்கம் மனோஜை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு எதுவும் பேசாமல் அவங்க ரூமுக்கே போய்ட்றாங்க. ஆனால் மனோஜ் விஜயாவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவர் பாட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இப்படி மனோஜ் பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் இவன் எப்போவுமே இப்படிதான்ற மாதிரி சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் விஜயாவால் தான் அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல. இப்படி ஒரு பக்கம் இருக்க விஜயாவும் பார்வதியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு
கேட்டுட்டு ரொம்ப சோகத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம தனக்கு நடந்த பிரச்சனைகளை சொல்லி இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சிந்தாமணி வராங்க. சொல்லப்போனா சிந்தாமணியை பார்த்த விஜயாவுக்கு செம காண்டாகுது. அவங்களும் சிந்தாமணி கிட்ட, என்ன சிந்தாமணி கூட இருக்கிற மாதிரி இருந்து எனக்கு ஒரு குழியை பறிச்சு கடைசியில் என் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, என் குடும்பத்து முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்தாமணியும், இங்க பாருங்க மாஸ்டர், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் அந்த சப்போர்ட்டை எல்லாமே மீறி உங்க பையன் கடன் மேலே கடனை வாங்கி பிரச்சனையை குமிச்சிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுலேயும் உங்க மருமக மீனா வேற என்ன இந்த மாதிரி பூசங்கத்து எலெக்ஷன்ல என்னை தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் என்னை அவமானப்படுத்திட்டா, எனக்கு இருந்த மான மரியாதையை வாங்கிட்டா. அதுக்கப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவளை பழி வாங்குறதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும்ல. அதனால தான் அந்த ஃபினான்சியரை தூண்டி விட்டேன். சொல்லப்போனால் அந்த ஃபினான்சியரே நான் உங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான். அந்த ஃபினான்சியர் மூலமாக உங்கள் வீட்டை அடையிறதுக்காக தான் நான் இந்த பிளானை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ரொம்ப ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்னா, இந்த மாதிரி எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் முத்துவும் மீனாவும் இந்த 48 லட்சம் பணத்தை கட்டி கண்டிப்பாக இந்த விஷயத்திலிருந்து அந்த வீட்டை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மீனா என்ட்ராகிறாங்க. என்ட்ரான மீனாவும் சிந்தாமணியை பார்த்துட்டு, என்ன பார்வதி ஆண்டி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உடனே சிந்தாமணியும், என்ன மீனா, நீ சங்க தலைவி ஆயிட்ட அப்படின்ற தெனாவட்டில் பேசிட்டு இருக்கியா? நீ என்னதான் சங்க தலைவி ஆனாலும் உன்னோட சொந்த வீட உன் கையை விட்டு போகும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி சிந்தாமணி பேசுறது கேட்டு இங்க டேரக்டா நம்ம விஜயாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க மீனாவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க அழாதீங்க, கண்டிப்பா இந்த வீடு உங்களோடது. நாங்க திருப்பி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கண்டிப்பா இந்த வீட்டை உங்களுக்கு மீட்டு கொடுப்போம். இதுக்கு நான் சத்தியம் பண்றேன். இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த 48 லட்சத்தை நாங்க ரெடி பண்ணி இந்த வீட்டை மறுபடியும் உங்க கையில ஒப்படைப்போம். இது சத்தியம் அத்தை அப்படின்ற மாதிரி இங்க நம்ம சிந்தாமணி முன்னாடியே மீனா சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட சிந்தாமணிக்கு ரொம்ப நக்கலா இருக்கு. அவங்களும் மீனாவை பார்த்து, மீனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் பாட்டில் கேஷுவலா சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நல்ல மேலே யோசிச்சு பாரு. 48 லட்சம் அவ்வளோ ஈஸியான விஷயம் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும், இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் சரி, நான் என் ஹஸ்பண்டு, அதுவும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி, அவங்க ஒய்ஃப்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் குடும்பமாக இருந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். நாங்கள் எப்போவுமே இந்த குடும்பத்தோட பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணி இந்த குடும்பத்துக்கு நிம்மதியை கொடுப்போம். அதுதான் எங்களோட எண்ணம். அதே நேரம் உங்களால் இனிமேல் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இந்த வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சிந்தாமணியும், இந்த வீட்டுக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? முதல்ல என்ன பார்வதி தான் வரக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி பேசுகிறாங்க. அதுக்கு பார்வதி ஒரு பயங்கரமான ரிப்ளை கொடுக்குறாங்க. இங்கே பாரு சிந்தாமணி, நான் இவ்வளோ நாளாக விஜயாவோட ஃப்ரெண்டுன்றதுனால தான் உன்னை இங்கே அலோவ் பண்ணேன். சொல்லப்போனால் மீனா என் பொண்ணு மாதிரி, அவள் சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சே கிடையாது. இந்த வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்ற மாதிரி சிந்தாமணிக்கு பார்வதி சரியான ரிப்ளை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களும் ரொம்ப கோபத்தோட வெளியில் கிளம்பிடுறாங்க. அப்போ விஜயா கிட்ட, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் நம்பிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் பார்வதி விஜயா பக்கத்தில் வந்து மீனா கிளம்புனதுக்கப்புறம், பாத்தியா விஜயா, இந்த மாதிரி இத்தனை நாளாக நீ மீனாவை ஒதுக்கி தள்ளிக்கிட்டு இருந்த. ஆனால் பாரு, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ அவள் தான் களத்தில் நின்று சிந்தாமணியை டேரெக்டாக ஃபேஸ் பண்ணா. அதுலேயும் உன்னோட வீடை உனக்கே திருப்பி தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணியிருக்கா. இப்போவாவது மீனாவை பற்றி நீ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் மீனாவை பற்றி இங்கே விஜயா கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. இங்கே விஜயாவோட எண்ணமும், மீனாவை நம்ம ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம், சொல்லப்போனால் அவள் தான் நம்ம வீட்டை காப்பாற்றுறதுக்காக போராடுறா அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயா கொஞ்சம் கொஞ்சமாக முத்து பக்கமும் மீனா பக்கமும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க.